அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். டிசம்பர் மாசம் அப்படின்னாலே சென்னைக்கு மட்டும் தான் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு தான் இத்தனை ஆண்டு காலங்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனா முதல் தடவையாக இந்த ஒரு மழை அப்படின்றது வெறும் சென்னையை மட்டும் தாக்காம அடுத்தடுத்து நிறைய கிராமங்களை தாக்கி இருக்கு. இந்த வரிசையில தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் ரொம்பவே சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தருணத்திலையும் இந்த மாதிரி மக்கள் ரொம்பவே அவஸ்தைப்படும் போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி, நாம் தமிழ் கட்சியுடைய தலைவரான சீமானும் சரி இறங்கி களத்துல மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது, அவங்களை அந்த வெள்ளத்திலிருந்து மீட்கிறது அப்படின்னு அவங்களால முடிஞ்ச எல்லா பணிகளுமே பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வரிசையில தூத்துக்குடி மாவட்டத்துல தற்போது வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லா நிவாரண பணிகளையும் சீமான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால இன்றைய தினம் தமிழ்நாடுன்னு இல்லாம இந்திய அளவுல பாத்தீங்கன்னா நம்பர் 1 ட்ரெண்டிங்ல சீமான் இருந்துட்டு இருக்காரு. வெறும் ட்விட்டர்னு மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதை திறந்தாலுமே மக்களுடன் சீமான் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இந்திய அளவுல இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் பிரபலமா வருது அப்படின்றது இது வரைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு கூட கிடைச்சது இல்லாத நிலைமையில சினிமா நட்சத்திரங்கள் மட்டுமே இந்த மாதிரி வைரலாக இருந்துட்டு இருக்காங்க. முதல் தடவையாக ஒரு அரசியல்வாதி பாத்தீங்கன்னா இந்திய அளவுல நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்காரு. இந்த மக்களுடன் சீமான் அப்படின்ற ஹேஷ்டேக் நேற்றில இருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. தூத்துக்குடியில இல்லாம தூத்துக்குடி சுற்றி உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே தங்களால முடிஞ்ச அளவுக்கு நிவாரண பணிகளை சீமான் கொடுத்துட்டு இருக்காரு. இதுல என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் அப்படின்னா ஒன்றியத்திலிருந்து பணம் வாங்கியோ இல்ல அமைச்சர்களிடம் நிதி திரட்டியோ ஏதாவது பண்ண முடியும். ஆனா முதல் தடவையாக ஒரு ஆட்சியிலே இல்லாத ஒரு தலைவன் தன்னுடைய சொந்த காசை போட்டோம் தன்னுடைய தம்பி தங்கைகளான நிர்வாகிகளிடம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிதியை திரட்டாம தன்னால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா உதவிகளை சீமான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஹேஷ்டேக் பிரபலமாக என்ன ஆகும் அப்படின்னா, யாருதான் இந்த சீமான் அப்படின்னு இந்திய அளவுல பாத்தீங்கன்னா சீமானுடைய பெருமை நிறைய மக்களை போய் சென்றடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனாலேயே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பெரிதளவில் சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நன்மை கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளோட மனநிலைமையாக இருந்துட்டு இருக்கு. மேலும் இது தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.